ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். நீங்கள் சக்திசாலியான லட்சியம் வைக்கும்போது சகஜமாக அனைத்து லட்சணங்களையும் அடைகிறீர்கள். முயற்சி செய்வதிலிருந்து விடுபடுகின்றீர்கள். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது முயற்சி செய்ய வேண்டியதாக உள்ளது. சக்தி ஸ்வரூபமாக ஆகுங்கள். உங்களின் அனைத்து முயற்சிகளும் முடிவடைந்துவிடும். When you have a powerful aim, you easily have total qualifications. You are liberated from making effort. When you are weak, you have to make effort. Become an embodiment of power, and all your effort will be over. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கிரீடம் அணிந்து சிம்மாசனத்தில் நம்பர் வாரியாக அமர்ந்திருப்பதை பாப் தாதா பார்க்கிறார். கிரீடம் அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக உங்களை நீங்களே பார்க்கிறீர்களா? இப்போது உங்களுக்கு ஏதேனும் கிரீடங்கள் இருக்கிறதா? அல்லது 21 கிரீடங்களை மட்டுமே பார்க்க முடிகிறதா? இந்த சமயத்தின் கிரீடம் பல கிரீடங்களை பெற உங்களுக்கு உதவுகிறது. எனவே இப்போது நீங்கள் கிரீடம் அணிந்திருப்பதை பார்க்கிறீர்களா? நீங்கள் எத்தனை கிரீடங்களை அணிந்திருக்கிறீர்கள்? இந்த சமயத்தில் நீங்கள் கிரீடம் அணியவில்லை என்றால் எதிர்காலத்தில் கிரீடத்தை எவ்வாறு பெறுவீர்கள்? பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் கிரீடம் அணிய செய்து இந்த சமயத்தில் அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார். நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் கிரீடமும் அணிந்திருப்பீர்கள். அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் நீங்கள் இப்போது தூய்மையின் ஒளியின் கிரீடத்தையும் அணிந்து கொள்கிறீர்கள். மேலும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம், அதாவது ஒரு சேவாதாரியாக இருப்பதன் மூலம் நீங்கள் பொறுப்பின் கிரீடத்தையும் அணிந்திருக்கிறீர்கள். எனவே இப்போது நீங்கள் எவ்வளவு நேரம் 2 கிரீடங்களை அணிந்து கொண்டு 2 சிம்மாசனங்களிலும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சரிபார்க்க வேண்டும். சிலருக்கு உலகிய கிரீடம் அணிந்த அனுபவம் குறைவு. எனவே அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் கழற்றுகிறார்கள். ஆனால் இந்த சிம்மாசனமும் கிரீடமும் மிகவும் எளிமையானது, சகஜமானது. ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் கிரீடத்தை அணிந்து மற்றும் சிம்மாசனத்தில் அமரலாம். யாராவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும்போது
சபையில் உள்ள தொழிலாளர்கள் அவருடைய கட்டளையின்படி காரியம் செய்கிறார்கள். அவர் சிம்மாசனத்தை விட்டு வெளியேறினால் அதே தொழிலாளர்கள் அவருடைய கட்டளைப்படி காரியம் செய்ய மாட்டார்கள். எனவே அதே போல நீங்கள் கிரீடத்தை கழற்றும்போது, சிம்மாசனத்தில் இருந்து இறங்கும்போது உங்கள் கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டளைக்கு உட்படுவதில்லை. நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும்போது அதே கர்மேந்திரங்கள் ஆம் என் எஜமானரே என்று கூறுகின்றனர். எனவே கிரீடத்தையோ சிம்மாசனத்தையோ ஒருபோதும் விடக்கூடாது என்பதில் எப்போதும் கவனம் செலுத்துங்கள். கிரீடத்தை அணிந்து கொண்டு இங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதில் நீங்கள் அதிக அனுபவமும் பயிற்சியும் அடைவதால் அங்கே நீங்கள் கிரீடம் அணிந்து ஒரு சிம்மாசனத்தில் நீண்ட காலம் அமர முடியும். God's sweet version. Sweet child, Bap Dada is happy to see all the children because he is seeing each one wearing a crown and seated on a throne number-wise. Do you see yourself as one who is wearing a crown and seated on a throne? Do you have any crowns at the present time, or can you only see the 21 crowns? The crown of the present time enables you to claim many other crowns. So, do you see yourself wearing a crown now? How many crowns have you worn? If you are not wearing a crown at the present time, how would you claim a crown in the future? Bap Dada is making all the children wear a crown and is seating them on a throne at this time. If you are seated on a throne, you would also be wearing a crown and is seating them on a throne at this time. If you are seated on a throne, you would also be wearing a crown. By being seated on the immortal throne, you also wear the crown of the light of purity at the present time, and by being seated on the heart throne, that is, by being a server, you also wear the crown of responsibility. So, now each of you should check yourself to see for how long you wear both crowns and are seated on both thrones. Some have very little experience of wearing a physical crown, so they take it off again and again. However, this throne and crown are so simple and easy. You can wear the crown and be seated on the throne at every moment. When someone is seated on a throne, the workers in the court work according to his orders. If he leaves the throne, those same workers will not work under his orders. So, in the same way, when you take off the crown or get off the throne, your physical organs do not listen to your orders. When you are seated on the throne, those same physical organs say, "Yes, my Lord." Therefore, always pay attention to never letting go of the crown or the throne. The more experienced and practiced you become,
in wearing the crown and being seated on the throne. Here, the longer you will be able to wear a crown and be seated on a throne there. Om Shanti.